ஹாய் காய்ஸ், திருவண்ணாமலை கோயிலுக்கான நேர்காணல் 2/2/2026 முதல் நடைபெறுகிறது. நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டர் 3/2/2026 நேர்காணல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. 3/2/2026 நேர்காணல் ரொம்ப பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமா போச்சோம். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் என்னென்ன மிஸ்டேக் பண்றாங்கிறது நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி மிஸ்டேக் நீங்க பண்ணாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடே பார்த்தீங்கன்னா சரியில்லாம போட்டு போய்க்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போகணும் ஏ டு Z வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சொல்றாங்களாம் படிக்க சொல்றாங்களாம். ஏன்னா நோட்டிபிகேஷன் தமிழ் தான் முக்கியமான கண்டிஷன், அதனால எழுத படிக்க சொல்றாங்களாம். இந்த மாதிரிலாம் நிறைய டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா திருவண்ணாமலை கோயிலில் எந்த மாதிரி நேர்காணல் நடைபெறுதுன்னு உங்களுக்கே தெரியாதுங்க. இப்போ நாம சொல்றது இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக இந்த வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சோசியல் மீடியா இந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு எப்படி தான் நடக்குது, நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பயம் இல்லாத அவங்க பார்த்தீங்கன்னா நேர்காணல் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க பாருங்க, பிரதமர் திருவண்ணாமலை சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 2017 அவங்களுடைய நேர்காணல் கால் டாப் சைட்ல இருக்கும். அந்த சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நமக்காக. 3/2/2026 எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். 3 ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஆபீசர். இன்றைய அவங்க எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னா 3 ஸ்டாப் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கறாங்க. டெம்பிளோட ஹிஸ்டரி, திருவண்ணாமலை கோயிலோடைய வரலாறு கேட்டிருக்காங்க பாருங்க. நல்லா நோட் பண்ணிங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு கோயில்னா அந்த கோயிலோட வரலாறு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இப்பயாவது நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. அந்த வரலாறுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. வேற பார்த்தீங்கன்னா கட்டடக்கடை இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடு நீங்க 10th படிச்சுக்கிறீங்களா, இப்போ நீங்க போஸ்டுக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க. அந்த போஸ்டுக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்திருக்கும். அப்ப நீங்க டிகிரி மேக்சிமம் எல்லாமே டிகிரி படிச்சிருப்பீங்க. அப்ப டிகிரில இருந்து கொஸ்டின் கேட்கலாம். நீங்க என்ன படிச்சுக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடா கேட்கறாங்களா. அடுத்து பாருங்க, பிசியாலஜி ரிலேட்டட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிசியாலஜில பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அது கேட்பாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிலேட்டடா நீங்க படிச்சுங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு இன்டர்வியூ நடைபெறணும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1300 பேருக்கு இன்டர்வியூ நடைபெறுதுங்க. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா 200 பேர்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த கோயிலுக்கு பாருங்க 1300 பேருங்க. 10 ரோவா பார்த்தீங்கன்னா பிரிச்சு போட்டிருக்காங்க. ஒரு ரோக்கு 130 பேர், 1300 பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. 1300 பர்சன்ஸ் அட்டன் பண்றாங்க. 10 காலம்ஸ் பேர் ரோக்கு 130 பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். மதியம் 1:35 அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் வேற சொல்லியிருக்காங்க பாருங்க, பியூ பர்சனுக்கு திருக்குறள் ரைட்டிங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், ரீடு தமிழ் புக்ஸ் ப்ராப்பர்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருக்குறள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த திருக்குறள் நம்ம படிக்கிற காலகட்டத்திலே நம்ம பல மிஸ்டேக்கோட தான் நம்ம எழுதுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் மறந்துருக்கோம். இப்போ நம்ம சொல்லவா வேணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கோட தான் எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி புக்கு கொடுத்து தமிழ் பார்த்தீங்கன்னா படிக்க சொல்றாங்க. இதெல்லாம் ப்ராப்பரா படிக்கிறாங்களா எழுதுறாங்களா என்னங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, எக்ஸ்பெக்ட் பாருங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்குறாங்களா. நல்லா நோட் பண்ணிங்க. நாம பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்றது, இன்டர்வியூ உள்ள போகும்போது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் பார்ப்பாங்க. சரி, அதுக்கு நம்ம எப்படி போகணும்? ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஃபார்மலா தான் போகணும். ஃபார்மலுங்கும் போது நீங்க பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பிளைன் ஷர்ட்டா போட்டு போங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா திக்கா இல்லாத ஒரு அளவுக்கு நார்மலா பார்த்தீங்கன்னா பிளைன் ஷர்ட், நீங்க முழுக்கை ஷர்ட் பார்த்தீங்கன்னா போட்டு போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கட்டம் போட்ட ஷர்ட்டா இருந்தாலும் அதுவே பெருங்கட்டமா இல்லாம சிறுங்கட்டமா இருக்கணும். ஃபார்மல் ஷர்ட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஷர்ட் தான். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனா வந்துருச்சு. அதெல்லாம் நீங்க போட்டு போனீங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க, வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அதனால ஃபார்மல் ட்ரெஸ் இல்லைனாலும் நீங்க பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பேசிக்கா பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். பேசிக்கா பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்றாங்க. பேசிக்கும் போது ஒரு சில டாக்குமெண்ட்லாம் வச்சிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா செக் பண்றாங்க. குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், நீங்க பார்த்தீங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, செக்யூரிட்டி சர்வீஸ், நீங்க காவலர் பதவிக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சர்வீஸ் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுலயே பாருங்க, கான்டாக்ட் சர்டிஃபிகேட், ஸ்கூலு காலேஜ், இதுல நியரஸ்ட்
ஆபீசர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க. ஆல் இன்டர்வியூ சார் மேக்ஸிமம் 2 or 3 minutes தான் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா 1300 போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 minutesல வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அனுப்பிவிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் போட்டு டக்கு டக்குன்னு அனுப்பிவிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் டீடைல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதே வெரி ஸ்ட்ரிக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க ஆபீசர். அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லியா வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்றாங்களாம். அதனால என்னென்ன டாக்குமெண்ட்டுங்கிறத ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்டர்வியூ கால் லெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான டாக்குமெண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது நிறைய கொடுத்துருக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருப்பாங்க. நீங்க விண்ணப்பிக்கும் போது என்னென்னலாம் வச்சு விண்ணப்பிச்சீங்களோ எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போங்க. இல்ல வேற எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போறது தப்பு கிடையாது. திடீர்னு கேட்டாங்களா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போக முடியாது. எல்லாமே எடுத்துட்டு போங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கேண்டிடேட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெற்றது. இது வரைக்கும் எந்த சப்ஸ்கிரைபரும் சொல்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனசோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் நேர்காணல் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே நேர்காணல் அட்டன் பண்ணுறீங்களா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. இப்போ எப்படி அந்த சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்களா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணாம விட்டுறாதீங்க. கண்டிப்பா நீங்க நேர்காணல் அட்டன் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. அதனால நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.